கேஸ் ஹிஸ்ட்ரி 3 டேஸ் பிஃபோர் மேட்டிங் ஆயிருக்கு. மேட்டிங் ஆனதுக்கப்புறம் பீனிஸ் உள்ளவே போகல. வெளிலவே இருக்கு. ரொம்ப ரெட் கலர்ல அதுவும் ஸ்வெல்லிங் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தான் கேஸ் ஹிஸ்ட்ரி. எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது பல்பஸ் கிளாண்டிஸ்க்கு கீழ அதோட பேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ஹேர் ஒரு ரிங் மாதிரி ரப்பர் பேண்ட் மாதிரி ஹேர் ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. அது பெட் பேரண்ட்டுக்கும் அத பத்தி அவேர்னஸ் இல்ல. மேக்ஸிமம் வந்து அத யாரும் பெருசா கண்டுக்கிறதில்ல. ஆனா மேட்டிங் அப்போ மேல், ஃபீமேல் 2க்குமே ஹேர் வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பு உருவாக்கும் அப்படிங்கிறத இந்த கேஸ்ல நாங்க பார்த்துக்கிட்டோம். யூரினுமே ஒரு 3 டேஸா போகல அப்படிங்கிறதுனால கத்தீட்ரு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கத்தீட்ரு ஃபிக்ஸ் பண்ணோம். ரொம்ப இன்ஃப்ளமேஷனா இருந்ததுனால அது வழியாவும் யூரின் வராது அப்படிங்கிறனால கத்தீட்ரு ஃபிக்ஸ் பண்ணி யூரின் எடுத்தோம். அதுலேயுமே கான்சன்ட்ரேட்டடா கொஞ்சமா ஒரு 5 எம்எல் போல தான் யூரின் வந்துச்சு. அப்புறம் சுவிட்சர்லாம் போட்டுட்டு ஒரு 3 டேஸ் ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட்லாம் குடுத்துட்டு, அ 3 டேஸ்க்கு அப்புறம் சூச்சர் ரிமூவல் ப்ளஸ் கேத்தீட்டர் ரிமூவலுக்காக வர சொல்லியிருந்தோம். கேத்தீட்டர்லாம் ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது யூரின் ரொம்ப நார்மலாவே வந்துருச்சு. இப்போ அனிமல் நல்லா ஆக்டிவா இருக்கு. நல்ல முறையில இத சேவ் பண்ணியாச்சு.